கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. எங்கதான் போனா இவன்? எல்லா ரூம்லயும் பார்த்தாச்சு, இவள ஆளையே காணும். அபி எங்கடி போன? ஒருவேளை இவ மண்டபத்துல இல்லாம வீட்டுக்கு எங்க போயிடலாம்? இருக்காது. அவளுக்கு அவங்க அக்கா ரொம்ப பிடிக்கும். அவங்க அக்காவோட நிச்சயதார்த்தத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான். அதனால கண்டிப்பா போக மாட்டான். அவ அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டான். மம்மி என்ன மம்மி, ஏன் மம்மி உங்களுக்கு அபியை கண்டா பிடிக்கலாம்? அவ அப்படி என்னதான் பண்ணா? எப்போ பாரு அவளை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. சே, அபி எங்கடி இருக்கான்? ப்ளீஸ் டி, எங்க இருந்தாலும் வந்துடுடி. என்னால நீ ஹர்ட் ஆகாத பார்க்க முடியலடி. அபி குட்டி சீக்கிரம் கிளம்படி செல்லும். இல்லைன்னு வச்சுக்கேன், வேதாண்டி வந்தாங்க. அபி செல்லும் ஏண்டி தங்க இன்னும் கிளம்பல அப்படின்னு நம்மள கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. அவ குரல் மாதிரி இருக்க? அவ குரல் மாதிரி என்ன? அவளேதான். இந்த ஆஃப் சரி கட்டலாமா? இது ஏ அபி, உனக்கு எது கட்டினாலும் அழகா இருக்கும்டி. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, நீ எடுத்து வந்து ரெண்டே ரெண்டு தான். இதுல இதுவா அதுவா இதுவா அதுவான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், மறுபடியும் அபிய வேதாண்டி வந்து அபி செல்லும் அபி குட்டி என்னடி தங்கன்னு நம்மள கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கொஞ்சம் உனக்கு தேவையா? சட்டை சிறுக்குன்னு கிளம்படி. அடியே அபிக்குட்டி, உன் வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தாண்டி மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அபி செல்லும், அது மட்டும் இல்லடி, எங்க மம்மி உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்காங்க. நீ ஹர்ட் ஆனதை நினைச்சு சகனாவே ஃபீல் பண்ணிருக்கானா? அப்ப அந்த அளவுக்கு உன்னை ஹர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நீ அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல மறந்துட்டு நீயா இருக்க பத்தியா? லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் டி செல்லக்குட்டி. டே, இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதடா வெற்றி, சீக்கிரம் போ. அவகிட்ட பேசுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். சீக்கிரமா போய் பேசு, அதுக்குள்ள ஃபங்க்ஷன் வேற ஸ்டார்ட் ஆயிடும். சீக்கிரம் ஓடு. எங்க மேடம் குரல் கேட்டது, ஆளை காணோம். எங்க இருக்கான்னு தெரியலையே. அபி குட்டி, அபி செல்லும், அபி டார்லிங். அபி செம கியூட்டா இருக்கடி. இந்த ஆஃப் சாரிய நீ கட்டினதுக்கு அப்புறம் வேற லெவல்ல இருப்ப. சரி சரி சீக்கிரம் கட்டு. இதை சாதாரணமாக கட்டக்கூடாது, உன் ஸ்டைல்ல சும்மா தூக்கி போட்டு கட்டுடி. என்ன தாவணி அங்கே போய் நின்றுச்சு? அந்த ரீல்ஸை மட்டும் பார்த்தனே, தூக்கி போட்டதும் அது அப்படியே சுத்திக்கிட்டே வந்து உடம்புல சுத்திக்கிச்சு. அந்த மாதிரி கட்டலான்னு நினைச்சோம். இது என்ன அங்கே போய் நின்றுச்சு? ஏ தாவணி பக்கத்துல வா. என்ன வர மாட்டேங்குது தாவணி? அக்கா கூப்பிடல அடிச்சாலும் டைம் ஆகுதுரி. வேதாண்டி வந்தாங்க, என்ன அவ்வளவுதான் கழுத்தாத்து தொங்க விட்டுருவாங்க. வந்துரு. ஏய் அபி டார்லிங், அது அது வந்து டோர் ஓபன்ல. சாரி டி. ஹலோ, எதுக்கு எங்க ரூம்க்குள்ள வந்தீங்க? ஆடி, என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீ என்னடி பண்ண? ட்ரெஸ் தானே சேஞ்ச் பண்ணிடுற, டோர் கரெக்டா லாக் பண்ணா என்னடி? அது நான் டோரை கரெக்டா தான லாக் பண்ணேன். நீ கரெக்டா லாக் பண்ண லட்சணம் தான். இந்த நான் உள்ள வந்து நிக்கிறேனே. நான் உள்ள வந்ததோட சரி, வேற யாராவது வந்திருந்தாங்க போல ஒண்ணு. சரி சரி, எதுக்கு இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க வெளியில போங்க, போங்க வெளியில. சரி சரி, நான் வெளியில போறேன். கொஞ்சம் சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சீக்கிரம் வாடி. அதெல்லாம் வேற, நீங்க முதல்ல வெளியில போங்க, சீக்கிரம் போங்க. சரிடி, வா. பாரு வாடி போடியும் மூஞ்ச மகரையும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. கிருஷ்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடும். இங்க பாருங்க, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் டைம் என்ன சொன்னீங்க, இங்க இருக்கணும் சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே. ஐயோ மம்மி, மம்மி இப்ப இங்க வந்தாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே, எனக்கு ஏண்டா இந்த சோதனை? உள்ளேயும் போக முடியாம வெளியிலயும் போக முடியாம இப்படி இருக்கேனே. உள்ள போனா அவ வேற அறையும் குறையுமா இருக்கா, வெளியில போலான்னு பார்த்தா மம்மி வேற இருக்காங்களே. இந்த சமயத்துல நான் இந்த ரூம்ல இருந்து வெளியில போனா அவ்வளவுதான். என்ன கிருஷ்ணா சொன்னது புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே போய்க்கா, சீக்கிரம் வாங்க. மம்மி கொஞ்சம் சீக்கிரம் போங்க மம்மி, நான் உள்ளேயும் போக முடியாது, அவ வேற வேற மாதிரி இருக்கா. மம்மி சீக்கிரம் போங்க. நான் இங்க தான் இருக்கேன், மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். நீங்க உள்ள வந்துட்டு ஸ்ட்ரைட்டா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாங்க, நான் இங்கே தான் இருப்பேன், வாங்க. ஐயோ இங்கதான் இருப்பீங்களா? போச்சு, இப்ப இவ வேற என்ன நினைப்பான்னு தெரியலையே. சரி, நான் கதவை திறந்து வேற வச்சிருக்கேன். முதல்ல டோரை லாக் பண்ணுடா. டோரை லாக் பண்ணிட்டு அப்புறமா ஆக வேண்டியது பேசு.
மறுபடியும் உள்ள வந்துட்டீங்க. உங்களை வெளியில தானே போக சொன்னேன். வெளியில போங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்படி எல்லாம் நீங்க உள்ள வரக்கூடாது, தப்பு. ஏய், எனக்கு தெரியாத இது தப்புன்னு. நான் ஒன்னும் வேணும்னு வரலாம். வெளியில போலான்னு போனேன். மம்மி வெளியில இருக்காங்கடி. என்னது, உங்க அம்மாவா? ஐயோ, போச்சு போச்சு போச்சு. யார் கண்ணெல்லாம் நான் சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்க கண்ணில் மட்டும்தான் நான் சிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த மாதிரி ஏடாகுடமான டைம்ல. ஏங்க, உங்களால மறுபடியும் எல்லாம் என்னால திட்டு வாங்க முடியாதுங்க. ஏதாவது பண்ணி தயவு செஞ்சு வெளியில போயிடுங்களேன். சாரி அபி, நானும் வெளியில போகணும்னு தான் நினைச்சேன். வெளியில போலான்னு பார்த்தா மம்மி இருக்காங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நான் வெளியில போனேன், மம்மி கண்டிப்பா வேற மாதிரி தான் நினைப்பாங்களே. ஏற்கனவே மம்மி உன்னை ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ எதுவுமே நடக்கல, ஆனா உன்னை இன்னும் ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மம்மி போற வரைக்கும் நான் இங்க இருக்கேன். அதுக்கப்புறம் நான் போயிடுறேன், சரியா? என்னது, இன்னும் கொஞ்ச நேரமா? ஐயோ, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க. ஐயோ, எனக்கு கை வேற வலிக்குது. நான் எவ்வளவு நேரங்க இப்படியே இருக்கிறது? உன்னை யார் அப்படியே இருக்க சொன்னது? நீ வேணா ஃப்ரீயா இருந்துக்க. ஹலோ, என்ன 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 பேசுறீங்க? அதுக்கு இல்லம்மா, நான் வேணா அங்கிட்டு திரும்பிக்கிறேன். நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கைய வச்சு மூடிக்கிட்டு ஃப்ரீயா இருந்துக்க. நான் இந்த பக்கம் திரும்பவே மாட்டேன். நம்பலாம், எதுவும் பார்க்க மாட்டேன். ஹலோ, நீங்க பாக்குறீங்க பார்க்கல, இப்ப அது இல்ல விஷயம். இப்ப நீங்க ரூம் உள்ள இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எப்படியாவது வெளியில போக ட்ரை பண்ணுங்களேன். என்ன சொன்ன? பாக்குறீங்க பார்க்கலையா? அப்போ பார்த்தா ஓகேவா? ஹலோ ஹலோ, என்ன? இங்க பாருங்க வெற்றி, நான் ஒன்னும் அப்படி எல்லாம் சொல்லல. ஐயோ வெற்றி, ப்ளீஸ் நீங்க வெளியில போக ட்ரை பண்ணுங்களேன். ஏண்டி, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடி? ஏய், மம்மி ரூம் வாசல்ல தான் நிக்கிறாங்க. உனக்கு மம்மி பேசுற சவுண்ட் கேக்குதா இல்லையா? இங்க பாரு, என்னால இப்போதைக்கு வெளியில போக முடியாது. என்ன வெளியில போக சொல்றதை விட நீ முதல்ல தாவணி எடுத்து கட்டு. நீ கட்டிட்டா அப்ப எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்ல. ஐயோ கடவுளே, அது கட்டணும்னு எனக்கு தெரியாதா? அதுதான் கட்ட முடியாது. என்னது கட்ட முடியாதா? என்னடி வளர்ற? ஏன் உனக்கு தாவணி கட்ட தெரியாதா? வேணும்னா சொல்லு, நான் வேணா கட்டி விடவா? ஹலோ, தாவணி கட்ட தெரியாம இத்தனை நாள் கட்டிட்டு இருந்தேனா? அதெல்லாம் கட்ட தெரியாமலாம் இல்ல, அதெல்லாம் சூப்பரா கட்டுவேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் வேணா கட்டி விடட்டுமா? நான் அதெல்லாம் கட்டுறது இல்ல, கட்டும் போது சொல்றேன், வந்து கட்டி விடு, சரியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தாவணி கட்ட முடியாதுன்னு சொல்ற? என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, மேல பாருங்க. மேல என்ன தெரியுது? அத கைய வச்சு மூடிட்டு இருக்கேன், அப்புறம் என்னத்த பாக்குறது? ஹலோ, நான் சொல்றது இந்த மேல இல்ல, உங்க தலைக்கு மேல பாருங்க. ஓ, ஏன் தலைக்கு மேலயா? நான் கூட என்னடா இவளே மேல பாருன்னு சொல்றாளேன்னு நினைச்சிட்டேன். சாரி ஹாப்பி டார்லிங். ஆமா, மேல என்ன இருக்கு? திரும்பி பாருங்க, உங்களுக்கே தெரியும், அப்புறம் புரியும் நான் ஏன் தாவணி கட்ட முடியாதுன்னு சொல்றேன். என்ன உளறிட்டு இருக்கான்? அப்படி என்ன இருக்கு மேல? என்ன ஃபேனுக்கு தாவணி கட்டி விட்டுட்டு இருக்கான்? இவளுக்கு கட்ட சொன்னா அதுக்கு எதுக்கு கட்டி விட்டு இருக்கான்? ஹலோ ஹலோ, என்ன பாத்தீங்களா? என்ன மிஸ்டர் வெற்றி, பாத்தீங்களா மேல என்ன இருக்குன்னு? உங்களுக்கு இப்போ அது தெரிஞ்சதா? மழைய ரசிக்க விட்டு விட்டு கையில் அடிக்கணும், கண்ணி கொண்டு காதல் ருசிக்க சின்ன சின்ன உடல் இருக்கணும். அஞ்சோ பத்தோ முட்டை கொடுத்தடம், அங்கே இங்கே மீச உறுத்தடம், 10 பேர் பயணம் பண்ணணும், பல்லு படமா காது கடிக்கணும். உன் கனிந்த மார்பின் இடுக்கல என் கவலைகளை பதக்கணும், நீ மூச்சு விடும் நெருப்புல என் மோகங்களை எரிக்கணும். வெற்றி, ஹலோ மிஸ்டர் வெற்றி டார்லிங், இப்போ அது தெரியுதா நான் ஏன் தாவணி கட்ட முடியலன்னு? இப்போ பார்த்துருப்பீங்களே, பாத்தீங்களா இல்லையா? ம் ம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் பார்த்துட்டேன், பரவாயில்லையா? என்னது பார்த்துட்டேன் பரவாயில்லையா? ஹலோ, நீங்க பார்க்கலாம் தாங்க காட்டினதே, பாத்தீங்களா? இப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. ம் நல்லாவே புரிஞ்சுது. அபி, நீ ஒன்னு மறந்துட்ட. என்கிட்ட தாவணி காட்டின அவசரத்துல வேற ஒண்ணு மறந்துட்ட. மறந்துட்டேனா? என்ன மறந்துட்டேன்? அது வந்து அது நீயே பாரு, உனக்கே புரியும். என்ன சொல்றான் இவன்? என்ன பார்க்க சொல்றான்? ஐயோ, இதுதான் அவசரத்துல நீ மறந்துட்ட. இப்ப நான் ஞாபகப்படுத்திட்டேன். கரெக்டா ஞாபகப்படுத்திட்டேன்ல? ஓடி நல்லா வச்ச கண்ணு வாங்காம பார்த்து ரசிச்சுட்டு இப்ப ஞாபகப்படுத்திட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் உன்னை. ஏய்,
சும்மா கத்தாதடி. நான் என்ன பண்ண முடியும்? நீ இந்த 4 செவரு நீனு இப்படிதானே கண்ணு பார்த்துட்டு இருக்கோம். நீ பேசுன அவசரத்துல கை எடுத்துட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, நான் ஒன்றும் தப்பு தப்பாலாம் பார்க்கலாம். அதுக்காக பார்க்காமலும் இல்லைன்னா சொல்ல முடியாது. சரி சரி, இப்போ உனக்கு என்ன? அந்த தாவணி ஃபேன்ல மாட்டிக்கிடுச்சு அப்படிதானே? இரு, நான் எடுத்து தரேன். எடுத்து கொடுத்ததும் முதல்ல கட்டு. சீக்கிரம் எடுத்து கொடு. நீ முதல்ல எடுத்து கொடு. இங்க எல்லாம் தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. அது சீக்கிரம் எடுத்து கொடு. ஏய், என்னடி? அதெல்லாம் இங்க எந்த தப்பும் நடக்காது. வெற்றி எப்பவும் டீசென்ட் தான். அவனுக்கான ப்ராப்பர்ட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் எதுவுமே அவன் எடுத்துப்பான். என்னது? அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. புரிய வேண்டிய நேரம் வரும், அப்ப புரியும். சரி இரு, எடுத்து தரேன். இந்த சீக்கிரம் கட்டு. கட்டிட்டு ஃப்ரீயா இரு. அதுக்குள்ள மம்மி போயிடுவாங்க. மம்மி போனதுக்கு அப்புறமா நான் போறேன். ஃபங்க்ஷன் வர ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரம் வா. தேங்க்ஸ். உடனே கட்டிட்டு வந்துடுறேன். ஏய், எங்க கட்ட போற? இந்த ரூம்ல ரெஸ்ட் ரூமே இல்ல. எங்க போற? நான் அப்படி திரும்பிக்கிறேன். இப்படியே கட்டு. சரி. நீ உண்மையாவே ரொம்ப டீசென்ட் தான்டா. முடிஞ்சதாடி. 2 minutes தான். என்னமா கட்டுறோம்? ஒரு தாவணி அடி இவ்வளவு நேரம் கட்டுறீங்க? சுப்பா, முடியலடி. ரொம்ப கழுத்து வலிக்குதே. பேசாம திரும்பிடலாமா? தாவணி தானே, எப்பயே கட்டிட்டு இருப்போம். திரும்பிடலாம். ஆவணி நழுவினால் இதயமும் நழுவுதே. வெற்றி, இது தப்பு. அவ உண்மையில எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். திரும்பிடு. வெற்றி, இப்ப நீ திரும்பலாம். இப்ப பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. தாவணி உனக்கு கட்ட சொன்னா நீ எதுக்கு ஃபேனு கட்டி விட்ட? வெற்றி, கிண்டல் பண்றீங்க பாத்தியா? நான் ஒன்னும் ஃபேனுக்கு கட்டி விடலாம். நேத்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஹாஃப் சாரி அப்படி தூக்கி போட்ட உடனே அதுவா தன்னால வந்து உடம்புல கட்டிக்கிச்சான். நானும் இன்னைக்கு போட்டேன். அது பார்த்தா ஃபேன்ல போய் உட்காந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அது சரி, ரீல்ஸ். ரீல்ஸ் பைத்தியம் பிடிச்சுதான் தெரியுது. பரவாயில்ல, அந்த ரீல்ஸ் நீ பார்த்தது எனக்கு ஒரு வகையில நல்லாதான் இருந்தது. என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஆமா, சப்போஸ் இங்க வேற ஏதாவது தப்பு கிப்பு நடந்திருந்தா நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் நடக்காது. நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நடக்காது? எதை வச்சு சொல்ற? உன்னை வச்சுதான் சொல்றேன். நீ எப்படின்னு நான் ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்ல, அதை வச்சுதான் சொல்றேன். தேங்க்ஸ் டி, ரொம்ப தேங்க்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அதுக்காக எல்லா நேரமும் நல்லவனாவே இருப்பேன்லாம் நினைக்காத. வெற்றியும் வேற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பாத்துக்க. வெற்றி மாறுவாங்கதான், மாறாமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அது அவங்க வைஃப் கிட்ட மட்டும்தான். ஐம் ரைட்? ஆமா, எனக்கு வரப்போறவ கிட்ட மட்டும்தான் எவ்வளவு வேணாலும் நான் எல்லாம் மீறுவேன். கண்டிப்பா மீறுவேன். முதல் பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாயே. என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளையடித்தாயே. கண்ணே என் முன்னே கடலும் உள்ளாது. பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்ணீரும் தப்பாது. என்னன்னா பொண்ணுக்காக வெயிட்டிங் போல இருக்கேன். அப்புறம் பொண்ணு நிக்க வேண்டிய இடத்துல நீ நின்னுட்டு இருக்க. எப்போதான் வருவாவோ? கொஞ்சம் அங்க திரும்பி பாருன்னா ஆல் ஆன் தி வேல வந்துட்டு இருக்காங்க. அக்கா, மாமா உனக்காக தான் வெயிட்டிங்ல இருக்காரு. சீக்கிரம் வாக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் இனியன் மாமாக்கும் நிச்சயம் முடிஞ்சிடும். அப்புறம் நீ மாமாக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்ட. அப்புறம் என்ன சந்தோஷம் தானே மேடம்க்கு? ஆடாடா, மேடம்க்கு வெக்கத்தை பாரு. சரிக்கா, இந்த வெக்கத்தோட வா. நான் கூட்டிட்டு போயிட்டு மாமா பக்கத்துல விட்டுட்டு வந்துடுறேன். போலாம் அக்கா. ஆனால் நீ ரொம்ப கேடிக்கா. பிடிக்கலன்னு எவ்வளவு அவசரப்படுற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா கிண்டல் பண்ணாத. வாடி போலாம், அப்ப திட்ட போறாங்க. சரி வா வா. வெற்றி மாமா. ஓஹோ, இவ வேற இங்க வந்துட்டாலும் கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க.
அஞ்சலி, நீ எதுக்கு அஞ்சலி இங்க நின்னுட்டு இருக்க? ரொம்ப நேரம் நின்று அவனுக்கு கால் வலிக்கலாம். நீ போய் அங்க சேர்ல உட்காரு. போ அஞ்சலி. ஐயோ மாமா, எனக்கெல்லாம் கால்லாம் வலிக்கும். அதுலயும் உங்க பக்கத்துல நிக்கும் போது எனக்கு எந்த வலியும் தெரியாது. நானே உங்க பக்கத்துல நிக்கணும் தானே ஓடி வந்தேன். நீங்க என்னடா போன்னு விரட்டுறீங்க? நான் இங்கதான் இருக்க போறேன், அதுவும் உங்க பக்கத்துல தான் இருக்க போறேன். அது சரி. ஆஹா, இவ முகமே சரியில்லையே. இப்ப என்ன பண்றது? வெற்றி, இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறியடா. அபி போச்சு, ஏதோ கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த அஞ்சலி வேற. அபி அபி ஏன் அபி? சொல்லுங்க, என்ன? ஏன் அதை என்ன பத்தி கேட்க மாட்டியா? இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன, நீ மேல எதுவும் கோவமா என்ன? நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? நான் உங்க மேல கோவம் படலாம். நான் என் அக்காக்காக தான் இங்க நிக்கிறேன். இல்லைன்னா நான் எப்பயோ போய் உட்காந்துட்டு இருப்பேன். நான் ஒன்றும் யாருக்காகவும் இங்க இல்ல. ஏய், உன் கோவம் உன் வார்த்தையில தெரியுதுடி. இது கூட நல்லா தான் இருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பொசஸ் ஆகுறான். நல்லா இருக்கு. ஏய், கோவம் இல்லைன்ற ஆனா ஒரு மாதிரி பேசுறியே. அப்படிலாம் ஒரு மாதிரிலாம் பேசல, நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்க மாமா பொண்ணுகிட்ட பேசுங்க. சாரி, நீங்க கட்டிக்க போற பொண்ணுகிட்ட பேசுங்க. நான் எங்க அக்காக்காக தான் நினைக்கிறேன். நான் கட்டிக்க போற பொண்ணு? ஆமா, நான் கட்டி தழுவ போற பொண்ணுதான். கட்டிக்கிட்டுமா? ஏய், என்னடி முறைக்கிற? நீ தானே கட்டிக்க சொன்ன, அதை கட்டிக்கட்டுமான்னு கேட்டேன். கட்டிக்கட்டுமா? கட்டிக்கிட்டமாங்கிறது உங்க மாமா பொண்ணுகிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. நான் என்ன உங்களுக்கு புரோக்கரா நீங்க கட்டிக்கிட்டான்னு கேட்கறதுக்கு, நான் போய் அவங்க கிட்ட சொல்றதுக்கு? ஏய், நான் அப்படி அடி சொன்னேன்? தேவையில்லாமலாம் பேசாத. கோவம் வந்ததுன்னு வச்சுக்க, வேற ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்க. ஆமா, உங்களுக்கு தானே கோவம் வரும், எங்களுக்குலாம் எப்படி வரும்? ஒத்திக்கிட்டு வருது. சார் போங்க, உங்க மாமா பொண்ணு கூட பக்கத்துல ஒட்டிக்கிட்டு நில்லுங்க, போங்க. ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? ஒட்டிக்கிட்டு நில்லுன்றியா இல்ல நிக்காதன்னு சொல்றியா? சரி, நான் வேணா உன்னை ஒட்டிக்கிட்டு நிக்கட்டுமா? மேடம் அங்க திரும்பி சிரிக்கிறது எனக்கு இங்க நல்லாவே தெரியுதுடி. உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு, ஆனா குழப்பத்துல இருக்கேன். உன் குழப்பத்துக்கெல்லாம் சீக்கிரம் விட கிடைக்கும்டி. நான் உன் குழப்பத்தை பூக்கி விடுறேன்டி. லவ் யூ டி அபி குட்டி. ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு. ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு. பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு. கோகுலத்து ராதை வந்தாளோ இந்த கல்யாண தேரிலே. மிதிலை நகர் சீதை வந்தாளோ எங்க வீட்டோடு வாழவே. வெற்றி டார்லிங், உண்மையாலுமா எங்கம்மா? அம்மா இங்க தானே இருந்தாங்க. டைம் அது இருக்கண்ணா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார இவங்க ரிங் மாத்தணும்ல, சீக்கிரமா போய் உண்மையாலுமா கூட்டிட்டு வா. அப்புறம் நீ போய் ரிங் எடுத்துட்டு வா. ரிங் மாத்தணும்ல, போ. முகத்த நேரம் முடியறதுக்குள்ளார ரிங் சேஞ்ச் பண்ணட்டும், போய் கொண்டு வா. இதோ இப்ப எடுத்துட்டு வரேன் ஆண்டி. சரி மம்மி, நானும் போய் உண்மையாலமா கூட்டிட்டு வரேன். மாலுமா, என்ன நீ சிரிச்சபடி அமைதியா நின்னுட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க நிச்சயம் நடந்துற போல இருக்கேன். நீ நிச்சயம் நடக்காது அப்படி இப்படின்னு சொன்ன, இப்ப என்னம்மா அங்க நடக்கிற மாதிரி இருக்க? மா பாருமா, நிச்சயம் நடக்கிறா இல்லையானு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். அந்த நிச்சயம் நடக்காதுமா, நீ வேணா பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேதா ஆண்டி எப்படி டென்ஷன் ஆக போறாங்கன்னு பாத்துட்டே இருமா. அதுக்கான எல்லா வேலைகளும் நான் கரெக்டா பண்ணிட்டோமா, நீ கவலைப்படாத. ரிலாக்ஸா என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாருமா. மாலுமா, உண்மையை தான் சொல்றியா? மாலுமா உன் பொண்ணு, நான் சொன்னதை கண்டிப்பா செய்வான்ல. இந்த நிச்சயம் எப்படி நடக்க போகுதுன்னு நீயே பாருமா. கங்கா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? சம்பந்தியமா மோதிரம் கேக்குறாங்க பாரு, போமா போய் எடுத்து போய் கொடுப்போம். அக்கா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. பிரச்சனையா? என்ன கங்கா, என்னவா சொல்லிட்டு இருக்க? ஆமாக்கா, அக்கா நம்ம மோதிரம் வச்சிருந்தோம்ல அந்த கட்டப்பை, அது இப்ப காணும்க்கா. என்னது, மோதிரத்தை காணுமா? என்ன கங்கா இப்ப வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? என்னமா சொல்ற? ஐயோ அக்கா, மோதிரம் மட்டும் இல்லக்கா,
கல்யாண பத்திரிக்கை வாசிக்கிறதுக்கு ஐயர் குறிச்சு கொடுத்த தேதி பத்திரிக்கை பேப்பர்லாம் இருந்ததுல அது எல்லாமே மொத்தமா காணும்க்கா. என்ன கங்கா குண்டு மேல குண்டு தூக்கி போட்டுட்டு இருக்க? இது மட்டும் வேதமாக்க தெரிஞ்சது அவ்வளவுதான், இந்த மண்டபமே 2000. என்னம்மா? அம்மா இதெல்லாம் நான் அபிக்கிட்ட தானே கொடுத்து வச்சிருந்தேன். அவ எதுக்கு இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தா? அவளை கூப்பிடு முதல்ல. அக்கா நீங்க வேற, இதுல அபி பேர்ல எந்த தப்பும் கிடையாது. அபி அதை பத்திரமா வச்சிருந்து என் கையிலயும் கொண்டு வந்து கொடுத்துட்டான். நான் தான்க்கா ரூம்குள்ள வச்சிருந்தேன். இப்போ சம்பந்தியம்மா கேட்கறதுக்கு முன்னாடி எடுத்து வந்து கொடுக்கணும்னு போய் பாக்குறேன், ரூம்ல அந்த பையன் காணும்க்கா.